நான் பிரதித்துவப்படுத்துகின்ற திருகோணமலை மாவட்டத்திலே 13 உள்ளூராட்சி சபைகள் காணப்படுகின்றன. அதிலே ஒரு மாநகர சபையும் ஒரு நகர சபையும் அதே போன்று 11 பிரதேச சபைகளும் உள்ளடக்கப்படுகின்றன. இதிலே அநேகமான சபைகள் குறைந்த வருமானங்களை ஈட்டுகின்ற சபைகளாக காணப்படுகின்றது. குறிப்பாக சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, அண்மையிலே நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சிற்றூழியர்கள் சம்பளத்தை அந்த சபையின் மூலமாக வழங்க வேண்டும். அதே போன்று அமைச்சினால் புதிய சுற்று நிருபமும் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 2025ஆம் ஆண்டு 20 வீதமாகவும் 2026ஆம் ஆண்டு 40 வீதமாகவும் 2027ஆம் ஆண்டு 60 வீதமாகவும் 2028ஆம் ஆண்டு 80 வீதமாகவும் 2029ஆம் ஆண்டு முழுமையாக அந்த சம்பளத்தை அந்த சபையினால் வழங்க வேண்டும் என்ற விடயம் இன்று அனுப்பப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இன்று எங்களுடைய மாவட்டத்திலே காணப்படுகின்ற இந்த சபைகள் பல கஷ்டத்திலே அல்லது வருமானத்தை ஈட்ட முடியாத சபைகளாக காணப்படுகின்றன. ஆகையால் இந்த சம்பளத்தை அந்த சபைகளினால் வழங்குகின்ற பொழுது அந்த சபைகளினால் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்றது. அதே போன்று எதிர்காலங்களிலே கூடுதலான சம்பளத்தை அந்த ஊழியர்களுக்கு வழங்குகின்ற பொழுது கூடுதலான வரிகள் கட்டணங்களை அவர்கள் அதிகரிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. ஆகையால் இது மக்களுக்கு மேலும் சுமையை வழங்குகின்ற விடயமாக அல்லது ஒரு கஷ்ட நிலையை ஏற்படுத்திவிடும். அந்த அடிப்படையிலே இந்த நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு உள்ளூராட்சி சபைகளுக்கு வருமானத்தை வழங்குகின்ற அல்லது இந்த நீங்கள் அனுப்பியிருக்கின்ற இந்த சுற்று நிருபத்தினுடைய திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டிய பொறுப்புகள் காணப்படுகின்றது. ஆகையால் அந்த விடயத்தையும் இந்த இடத்திலே நான் ஞாபகம் ஊட்டிக் கொள்வதோடு, கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, திருகோணமலை மாவட்டத்திலே உள்ளூராட்சி மன்றங்களில் குறிப்பாக இந்த திருகோணமலை நகர சபையில் மாத்திரம்தான் இந்த தீயணைப்பு படை காணப்படுகின்றன. ஏனைய சபைகளிலே அந்த வசதிகள் அந்த வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால் கிண்ணியா, மூதூர், தம்பலகாமம், கந்தலாய் போன்ற பிரதேசங்களிலே தீ விபத்துக்கள் ஏற்படுகின்ற பொழுது திருகோணமலை மாநகர சபையிலிருந்து வருவதற்குள்ளே அந்த தீயிலால் ஏற்படுகின்ற அபாயம் அல்லது ஏற்படுகின்ற அழிவுகள் கூடுதலாக காணப்படுகின்றது. குறிப்பாக கட்டிடங்கள் எரிந்து போகின்ற அல்லது உயிர் சேதங்கள் ஏற்படுகின்ற இவ்வாறான சொத்துக்கள் இல்லாமல் ஆக்கப்படுகின்ற நேரங்கள் ஏற்படுகின்றன. குறிப்பாக அண்மையிலே மூதூர் பாடசாலை மத்திய கல்லூரியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சிறுவர் பாடசாலை கட்டிடம் கூட அவ்வாறான ஒரு தீ விபத்து ஏற்பட்டு அந்த கட்டிடம் அனர்த்தத்தை ஏற்படுத்தியது. ஆகையால் நாங்கள் கேட்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த பிரதேசங்களை மையப்படுத்தி திருகோணமலையிலே காணப்படுகின்ற ஒரு நகர சபை என்ற அடிப்படையிலே கிண்ணியா நகர சபையிலே அந்த தீயணைப்பு படையினை தீயணைப்பு பிரிவொன்றினை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை கௌரவ அமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும். இது சம்பந்தமாக நாங்கள் சென்ற காலங்களிலே டிசிசிகள் மூலமாக பேசப்பட்டிருக்கின்றன. டிசிசியினுடைய அனுமதிகள் பெறப்பட்டிருக்கின்றன. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் மூலம் கூட பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்கள் அந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு, சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று உள்ளூராட்சி மன்றங்களிலே அதாவது இந்த பிரதேச சபை நகர சபைகளிலே வாகனம் போதிய அளவிலே இல்லாமல் காணப்படுகின்றன. குறிப்பாக ஜேசிபிக்கள் அதே போன்று இந்த கேலிபவுசர் கழிவகற்றல் வாகனங்கள் இன்று குறைவாக காணப்படுகின்ற காரணத்தினால் இன்று எங்களுடைய பிரதேசத்திலே காணப்படுகின்ற அந்த சபைகள் பெரும் கஷ்டத்தை எதிர்நோக்குகின்றார்கள். குறிப்பாக இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே எங்களுடைய பிரதேசங்களிலே வெள்ளங்கள் ஏற்படுகின்ற பொழுது அந்த மக்களுக்கான அந்த வேலைகளை செய்வதற்கு இன்னும் இருக்கின்ற 1-2 பிரதேச சபைகளிடம் வாங்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. ஆகையால் அவ்வாறு வாங்குகின்ற பொழுது கூட பல கஷ்டங்களை அந்தந்த சபைகள் எதிர்நோக்குகின்றார்கள். ஆகையால் குறிப்பிட்ட சபைகளுக்கு நீங்கள் இந்த ஜேசிபி கழிவகற்றுகின்ற இந்த கேலிபவுசர் என்று சொல்லப்படுகின்ற இந்த இயந்திரத்தினுடைய தேவைப்பாட்டை கருத்தில் கொண்டு அந்தந்த சபைகளுக்கு அந்தந்த உதவிகளை வழங்குவதாக இருந்தால், குறிப்பாக எங்களுடைய சபைகளிலே கூடுதலான நன்மைகளை பெறக்கூடிய சபைகளாக எங்களுடைய பிரதேசம் காணப்படும். அதே போன்றுதான் இன்று திருகோணமலை மாவட்டத்திலே பல பிரதேச செயலகங்களிலே இந்த உதவி பிரதேச செயலாளர், அதே போன்று இந்த பிரதி திட்டமிடல் பணிப்பாளர், கணக்காளர்கள், அதாவது இந்த ஏடிஎஸ், ஏடிபி, அக்கவுண்டன்ட்
போன்றவர்களுடைய தட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு அதிகாரி, குறிப்பாக நாங்கள் சொல்ல போனால் கிண்ணியா பிரதேச செயலகத்திலே கடமையாற்றுகின்ற ஏடிபி, ஒரு பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் அவர்கள் இன்று மூதூர் பிரதேசத்திலும் அதே போன்று தம்பலகாம பிரதேச செயலகங்களிலும் அவர் பதில் கடமை செய்கின்ற ஒருவராக இருக்கின்ற காரணத்தினால் 5 நாட்களுக்குள் இந்த 3 செயலகத்தினுடைய வேலைகளை செய்ய வேண்டிய பொறுப்பு காணப்படுகின்றது. குறிப்பாக நான் சொன்ன இந்த பிரதேச செயலகங்கள் கூடுதலான மக்கள் வருகின்ற ஒரு இடமாகவும் மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேச செயலகங்களாகவும் காணப்படுகின்ற காரணத்தினால் மக்கள் பாரிய அசௌகரியத்தை இந்த இடங்களிலே அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் இந்த விடயத்தை அரசாங்கம் என்ற அடிப்படையிலே கௌரவ அமைச்சர் அவர்கள் இனம் கண்டு இதற்கான ஒரு தீர்வினை வழங்க வேண்டும். ஏனென்றால் பல பிரதேச செயலகங்களிலே இவ்வாறான அதிகாரிகளுடைய தட்டுப்பாட்டு காரணமாக இன்று அந்தந்த பிரதேச செயலகங்கள் இன்று மக்களுக்கு வழங்குகின்ற அந்த சேவையிலே மந்த நிலை காணப்படுகின்ற காரணத்தினால் இதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த திருகோணமலை மாவட்டத்திலே பல பிரதேச செயலகங்களுடைய எல்லை வர்த்தமானி மூலம் சுரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த எல்லை பிரச்சனைகள் காணப்படுகின்றன. ஆகையால் இந்த எல்லை பிரச்சனை என்பது இன்று இனங்களுக்கிடையிலான ஒரு முருகலை இனங்களுக்கான ஒரு முருகலை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலையும் சூழலையும் ஏற்படுத்தி விடுகின்றது. ஆகையால் இந்த பிரச்சனை என்பது உண்மையிலே ஒரு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக காணப்படுது. குறிப்பாக இன்று கிண்ணியா கந்தலாய், கிண்ணியா தம்பலகாம எல்லைகள், அதே போன்று மூதூர் வெறுகள் சேருவில எல்லைகள், குச்சவெளி கோமரங்கடவல, குச்சவெளி பதவி சிரிப்புற போன்ற எல்லை பிரச்சனைகள் மூலமாக இன்று இனங்களுக்கிடையிலான ஒரு முருகல் நிலை காணப்படுகின்ற காரணத்தினால் தயவு செய்து இந்த வர்த்தமானியிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற இந்த நில அளவை விடயத்தை அடையாளப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும். குறிப்பாக திருகோணமலை மாவட்டம் என்பது மூவின மக்களும் வாழுகின்ற ஒரு மாவட்டம். ஆகையால் அந்த மாவட்டத்திலே இன்று இனவாதங்களை ஏற்படுத்துவதற்கான பல முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆகையால் இந்த எல்லை பிரச்சனையும் அதற்கு ஒரு காரணமாக எதிர்காலங்களிலே அமைந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் சொல்லுகின்றோம், தயவு செய்து இந்த விடயத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று. அதே போன்றுதான் எனது மாவட்டத்திலே பல பிரதேச செயலகங்கள் அதிக சனத்தொகை கொண்ட பிரதேச செயலகங்களாக காணப்படுகின்றன. ஆகையால் இன்று அந்த பிரதேச செயலகங்களுக்குடைய மக்கள் சேவையை சிறந்த முறையிலே வழங்குவதற்கு இன்னும் பிரதேச செயலகங்களை அதிகரிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு காணப்படுது. குறிப்பாக இன்று கிண்ணியா பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் இன்று கிண்ணியா பிரதேசத்தினுடைய மக்கள் தொகையை பார்க்கின்ற பொழுது ஒரு பிரதேச செயலகத்தினால் அந்த மக்களுடைய தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வி இந்த இடத்திலே காணப்படுகின்றது. ஆகையால் கிண்ணியா பிரதேசத்தை பொறுத்தவரையிலே கிண்ணியா பிரதேச செயலகம் 2 பிரிவுகளாக உருவாக்க வேண்டும். குறிப்பாக 2 பிரிவுகளாக உருவாக்கப்பட்டு அந்த சேவையை மக்களுக்கு இலகுவாக பெற்றுக்கொள்ளுகின்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஆகையால் இந்த விடயங்கள் 2 சபைகளாக பிரதேச செயலகங்களாக உருவாக்க வேண்டும். இதுவும் எங்களுடைய டிசிசி கூட்டங்களிலே கதைத்து இதற்கான தீர்மானங்களும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையால் அந்த விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இந்த மூதூர் பிரதேச செயலகங்களிலே காணப்படுகின்ற தோப்பூர் பிரதேச உபசெயலகம், இது சென்ற எங்களுடைய காலங்களில் எங்களுடைய முயற்சியின் மூலமாக கட்டிடங்களுக்கான அந்த வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு கட்டிடங்கள் திருத்தப்பட்டு அந்த நேரத்திலே 3 நாள் இயங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இன்று அந்த பிரதேச உப செயலகம் இன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதை ஒரு பிரதேச செயலகமாக தரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கையை எடுப்பதோடு இதற்கான அங்கு வேலை செய்வர்களுடைய அந்த ஊழியர்களுடைய அந்த காடர் பிரச்சனை ஒன்று காணப்படுகின்றன. ஆகையால் அந்த விடயத்தையும் இந்த இடத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். என்றால் மூதூர் பிரதேச செயலக கூட கூடுதலான மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேச செயலகமாக காணப்படுகின்றது. ஆகையால் இவ்வாறான பிரதேச செயலகங்கள் பிரிப்பதன் மூலமாக ஏற்படுத்துவதன் மூலமாக மக்களுக்கு இலகுவான சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் காணப்படுகின்றன. இன்னும் அதாவது தோப்பூர் உப பிரதேச செயலகம் என்ற கெசட் வெளியிடப்பட்டிருக்கின்றது. மாணவர்களுக்கான பரீட்சைகளுக்கான அழைப்பிதழ் வழங்குகின்ற பொழுது கூட இன்னும் அது குறிப்பிடப்படுகின்றது. ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்கள் அந்த விடயத்திலே கவனம் செலுத்தி அதற்கான ஒரு தீர்வையும் வழங்க வேண்டும். அதே போன்றுதான் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, எங்களுடைய மாவட்டத்திலே இந்த விறகு தொழில்கள் செய்கின்ற
தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். இன்று இவர்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றார்கள். ஏனென்றால் இவர்களுக்கான ஒரு சரியான முறை இல்லாத காரணத்தினால் இன்று இவர்கள் போலீசினால் கைது செய்யப்பட்டு போதைப் பொருள் வழக்கின் மீது இன்று அவர்கள் பிடிக்கப்பட்டு இன்று அவர்கள் 50,000 1 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். ஆகையால் இந்த விறகு தொழிலை நம்பி விறகு எடுக்கின்றவர்கள் எப்படி 50,000 அல்லது இந்த 1 லட்சம் கட்டுவது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகையால் இதற்கான ஒரு பொறிமுறை, இதற்கான ஒரு வழிமுறையை நாங்கள் வழிமுறையை ஏற்படுத்த வேண்டும். ஆக நான் நினைக்கின்றேன் பிரதேச செயலகம் அதே போன்று போலீஸ் அந்த காணி சம்பந்தப்பட்ட வனஜீவி புறா வித்யா போன்ற அமைப்புகளோடு தொடர்பு படுத்தி இதற்கான லைசன் ஒன்றை வழங்கி இவர்களுக்கான விறகுகளை பெறுகின்ற நடவடிக்கையை எடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திடம் இருக்கின்றது. அந்த விடயத்தையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.